வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லா அன்பா ரசிகர்களுக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அதே மாதிரி இந்த படம் வந்து வேர்ல்டு வைடாக எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ண போகுது, இந்த படம் வந்து உண்மையிலே சூர்யாவோட கம்பேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம கருப்பு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை த்ரிஷா வந்து ஃபீமேல் லீடாகவும் நம்ம சாய் அபேக்கர் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. உண்மையிலே ஒரு வேற லெவல் பூஸ்பன்ஸான ஒரு தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து கொடுத்தது. குறிப்பாக வந்து இந்த படத்தோட ப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ளாட் தான். கோர்ட்டில் வந்து அநியாயம் நடந்துகிட்டு இருக்கையில் ஒரு சாமியே வந்து இறங்கி அந்த கோர்ட்டோட தீர்ப்பை வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த கோர்ட்டில் உள்ள சாமிக்கும் அந்த வக்கீலுக்கும் என்ன மாதிரி வந்து மோதல் ஏற்படுதுன்றத ஒரு வேற லெவல் என்கேஜான ஃபேக்டரோட கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து மூக்குத்தி அம்மனோட டெம்ப்ளேட்டும் இதுதான். மூக்குத்தி அம்மனோட அவங்க வந்து அந்த ஊருக்காக வந்து அந்த சாமி வந்து இறங்கி அந்த ஊர் வந்து மீட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பை வந்து வாங்கி தர மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம பண்ணுற சூர்யாவோட அலப்பறைகள்லாம் வேற லெவலில் இருந்தது. குறிப்பாக வந்து பூஸ்பம் சீன்ஸுன்றது இந்த படத்தோட டெஃபனிஷன் மாதிரி ஒரு வேற லெவல் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல நம்ம கோஸ்ட் ரைடரில் எப்படி வந்து இன்டர்வல் பிளாக்கை பார்ப்போமோ அந்த அளவுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக்கை கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்காவான இன்டர்வல் பிளாக்காக இருந்தது. அதே மாதிரி இன்டர்வலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபன் எலமெண்ட்லாம் முடிஞ்சுட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு வேறு லெவலில் ருத்ரதாண்டவம் வந்து ஆடினாங்க. அதில் போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து வேறு லெவலில் வேறு ஒரு லீடை வேறு கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் நிறையா பூஸ்பம் சீன்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக லியோ படத்தோட அந்த காஃபி ஃபைட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அந்த நேருக்கு நேர் சீக்வன்ஸை வந்து சொன்னது. இது இல்லாமல் வந்து ஆயுத எழுத்தோட அந்த டைலாக்கை சொல்லிவிட்டு அவர் அந்த பிஜிஎம் போட்டது, சிங்கமோட ரீக்ரியேஷன் சொல்லிட்டு நிறையா சூர்யா மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து குட் பேட் அக்லியில் எப்படி வந்து நிறையா கேரக்டர்ஸை வந்து அந்த படத்தோட ரீக்ரியேஷனாகவும் கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது சூர்யாவுக்கு வேறு லெவல் ஆப்டாக இருக்குது. குறிப்பாக அந்த கருப்பு சாமியாக வர சூர்யா வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தார். பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, அதே மாதிரி பேக்ரவுண்டும் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. நம்ம சூர்யாவை இவ்வளோ நாளாக எதிர்பார்த்தா அந்த கம்பேக் இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக கிடச்சிருச்சு. நேற்று வந்து ஃபுல்லாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கும் வந்து எல்லா தேட்டரும் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. நேற்று மட்டுமே வந்து ஒரு 7 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் வந்து சேல் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. 1 மில்லியனை வந்து இப்போ கிராஸ் ஓவர் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆக போகுது. குறிப்பாக மொதல் நாள் கலெக்ஷனே வந்து இந்த படத்துக்கு வந்து டபுள் டிஜிட் நம்பர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. 20 to 25 கோடியை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டராக இருக்க போகுது. த கிங் கம்ஸ் டு த த்ரோன்னு சொல்கிற மாதிரி நம்ம தலைவர் வந்து அவரோட ராஜாங்கத்துக்கு வந்துட்டார். இனிமேல் அப்கமிங் மூவிஸ்க்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது. நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.